வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் வருதுன்னு ஒரே பேச்சா இருக்கே, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த சிக்கலான நிதி உதவி திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி உடைச்சு பார்க்க போறோம். அப்போ இந்த 5000 10,000 கதைக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் என்ன? எது உண்மை, எது பொய்? வாங்க, இந்த வதந்திகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையான தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பெரிய பெரிய வாக்குறுதிகள் என்னன்னு பாப்போம். அப்புறம் எது கன்ஃபார்மான நியூஸ்னு பிரிச்சு பாப்போம். அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வரப்போகுதுன்னு ஒரு வதந்தி போகுதே, அத பத்தி அலசுவோம். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லி முடிக்க போறோம். சரி, திடீர்னு ஏன் எல்லார் பேங்க் அக்கவுண்ட்லயும் ஆயிரக்கணக்குல பணம் போடுறது பத்தி இவ்ளோ பேச்சு? என்னதான் நடக்குது? சமீபத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரே டைம்ல ஒரு பெரிய அமௌண்ட் போட்டாங்க. இதனால பெரிய விவாதமும் குழப்பமும் வந்திருக்கு. இந்த பணம் கிடைச்சத பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணலான்னு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசா அப்ளிகேஷன் வாங்குறத இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்த அந்த 5000 பணத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னிக்கு தகுதியான லட்சக்கணக்கான பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு இந்த 5000 ரூபாய் ஒரே டிரான்சாக்ஷன்ல வந்து விழுந்துச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது ஒரே பேமெண்ட் கிடையாது. இதுல பிப்ரவரி மாசத்துக்கான 1000 ரூபாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தையும், அதாவது 2000 ரூபாயை அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. கூடவே கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாயும் சேர்த்திருக்காங்க. எல்லாம் சேர்த்துதான் இந்த 5000. இது அவங்களோட ஒரு லாங் டேர்ம் பிளான தெளிவா காட்டுது. ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தா இப்போ தர இந்த மாசா 1000 ரூபாய் இனிமே 2000 ரூபாயா உயர்த்தப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். சரி, மாநில அரசு ஒரு பக்கம் இப்படி இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அங்க இதை விட ஒரு பெரிய நிதியுதவி பேக்கேஜ் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுதே, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிஜமாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு 12,000 ரூபாய் கொடுக்க பிளான் பண்றாங்களா? ஒண்ணு தெளிவா சொல்லிடுறேன், இது இப்போதைக்கே ஒரு அரசியல் யூகம்தான், கன்ஃபார்மான ஸ்கீம் கிடையாது. ஆனா ஸ்டேட் கவர்மெண்டோட இந்த மூவ்க்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் வரலாம்னு பரவலா பேசிக்கிறாங்க. இந்த 12,000 ரூபாய் எப்படி வரும்னு ஒரு வதந்தி போகுதுன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கேஸ், உரம்னு சில மானியங்கள் வருதுல்ல, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது. அது கூட PM கிசான் மாதிரி திட்டங்களோட பணத்தையும் சேர்த்து இன்னும் பாக்கி இருக்கிற எல்லா பலன்களையும் ஒன்னாக்கி ஒரே பெரிய தொகையா, அதாவது 12,000 ரூபாய் வரைக்கும் நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கே மாத்துறது தான் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தின வதந்தி, ஏன் இந்த பெரிய பெரிய நிதி திட்டங்கள் எல்லாம் சரியா இந்த நேரத்துல வருது? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது டைமிங். பாருங்க, பிப்ரவரி 2024ல மாநில அரசு 5000 ரூபாய் கொடுக்குது. அதுக்கப்புறமா பாஜகவோட சில பெரிய மீட்டிங்களுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் 12,000 ரூபாய் கொடுக்க போகுதுன்னு ஒரு வதந்தி கிளம்புது. இதை எல்லாம் எதுக்குன்னா, வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த காய்கள் நகர்த்தப்படுதுன்னு தெளிவா தெரியுது. இதுல 2 தரப்போட வியூகமும் நமக்கு நல்லாவே புரியுது. ஒரு பக்கம் திமுக அரசு ஏற்கனவே பாப்புலரா இருக்கிற உரிமை தொகை திட்டத்தை வச்சு பெண் வாக்காளர்களோட ஆதரவை இன்னும் அதிகமாக்க பாக்குது. இன்னொரு பக்கம் பாஜக அரசு அந்த திட்டத்துக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இன்னும் பெரிய தொகைய இன்னும் அதிகமான மக்களுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு இருக்கு. இதோட நோக்கம் புதுசா வாக்காளர்களை கவர்றதுதான். இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த மாதிரி எந்த உதவித்தொகை வந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்க நீங்க என்ன செய்யணும்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்டு அப்டேட்டடா இருக்கணும். மாநில திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக். முக்கியமான தகுதிகள் என்னன்னா, உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 5 ஏக்கர் புஞ்ச நிலம் அல்லது 10 ஏக்கர் நஞ்சு நிலத்துக்குள்ளதான் இருக்கணும். இதெல்லாம் மாநில அரசோட உரிமை தொகை திட்டத்துக்கான அடிப்படை தகுதிகள். இப்ப நான் சொல்ல போற இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த திட்டம் பணம் கொடுத்தாலும் சரி, இந்த 3ஐயும் நீங்க கரெக்டா செஞ்சிருக்கணும். 1, உங்க ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கவுண்டோட கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும். 2, NPCI மேப்பிங் முடிச்சிருக்கணும். இது இருந்தாதான் கவர்மெண்ட் போடுற பணம், அதாவது DBT நேரடியா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும்.
3வது EKYC-ய முடிச்சிருக்கணும். இது PM கிசான் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ இந்த 3 கரெக்டா இருந்தாதான் எந்த பணம் வந்தாலும் உங்க கைக்கு கிடைக்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மனசுல எழும்புது. இந்த மாதிரி பெரிய பெரிய நிதி வாக்குறுதிகள் தேர்தலுக்கான முக்கிய ஆயுதமா மாறும்போது ஓட்டெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நலத்திட்டங்களோட நிலைமை என்னவாகும்? இது தொடருமா இல்ல நின்னு போய்விடுமா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம்.